டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி ஒரு சவுச்சவை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, தோரம் பருப்பும் கொஞ்சம் பச்சரிசியும் நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், இஞ்சி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணுங்க. தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தேவையான அளவு, ஒரே ஒரு வெங்காயம்குள்ளே பாதி கூட போட்டால் கூட போகிறோம். இல்லை இதுவே தேவையில்லை, வெங்காயமே வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் சவுச்சவை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஊற வச்ச இந்த பருப்பும் பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டு ஒரு மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஜீரகத்தை பொரித்து விட்டுக்கலாம். ஜீரகத்தை பொரித்த பிறகு நம்ம வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வேணாங்கிறப்ப இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் வேணாங்கிறவங்க இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சவுச்சவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். இப்போ மஞ்சள் பொடி, உப்பு இதை போட்டு நம்ம சவுச்சவை வந்து வேக வச்சுக்கலாம். உப்பு போடுறதால சீக்கிரமாக காய் வேகும், அதனால தான் நம்ம உப்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து வேவிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சவுச்சவை வந்து ஸ்டீம் பண்ணியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணி போடுறப்ப இன்னமும் டைம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இப்போ திட்டமாக தண்ணி ஊற்றி காய்கறியை வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்தில் இந்த காய் வெந்துருச்சுங்க. ஸோ இது சவுச்சவு தண்ணி காயால் இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் கலந்து ஊற்றிக்கலாம். கலந்து ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடுங்கிறதால நம்ம தேங்காய் போடுறதில்ல. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே இதாகிடும். வேணும்னா தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் டைல்யூட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் இது ஊற்றி சாப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, தோரம் பருப்பு இருக்குது, அரிசி வந்து திக்காகிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதை கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் தயிர் ஊற்றி மோர் குழம்பாகவும் மாற்றிக்கலாம். அதோட சுவை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சவுச்சவு இல்லை நீர்க்காய் எது வேணாலும் வச்சு நம்ம செய்யலாம். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆல் பட்டனே எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். இதே போல் சிம்பிளான ரெசிப்பியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸையும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.